ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடியோ போடுறதுக்கு 1 மந்த்தாக எனக்கு டைமே இல்லை. பாப்பாவுக்கு மாடல் எக்ஸாம் முடிஞ்சுனே அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம், இப்படியே எக்ஸாம் ஸ்டடீஸ்ன்னு போயிடுச்சுங்க. வீடியோவே போட டைம் இல்லை. இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. கோயம்புத்தூர் டு ஈரோடு போகிற பைபாஸ் வே. தம்பி ஒரு செம்ம ஹாப்பி. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, தம்பிக்கு ரொம்ப ஹாப்பி. 1.5 மந்த்தாக வெளியவே போகலை. வீட்லேயே இருந்ததுனால அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி. உங்களுக்கு எல்லாம் வெல்கம் பண்ணுறாரு. என்னதான் வீட்லேயே இருந்தாலும் நைட் டைம் இந்த மாதிரி காற்று வாங்கிட்டு பாட்டு கேட்டுட்டு காரில் தனியாக போகிறதே ஒரு சூப்பர் ஃபீல் தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கே மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருந்ததுலே ஒரு மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ வர வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது. நீங்கள் அவினாசி, கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மினி ஃபங்க்ஷன் இங்கே கண்டக்ட் பண்ணலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டலுக்கு. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹாலும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. எங்கே கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நந்தி டைல்ஸ் பக்கத்தில் இருக்குது. அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம். இங்கே 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் லைட் ஏரியில் பார்த்திங்களா, அதுதான் ஹாலு. அங்கே ஒரு 300 பேர் வரைக்கும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய ஹால் இருக்குது. மேலேயே டைனிங்கோடு இருக்குது. ஃபுல்லாக லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பார்க்கிங்கும் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. இது நியூவாக ஓப்பன் ஆகிருக்கிற அன்னபூர்ணா. ஹாலுக்கு ஒரு 10,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆதிரை குட்டியெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால பார்லருக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னா ஹரிபவனுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. அவினாசியில் ஹரிபவனம் தெரியும்ல, அதில் ரோட்டுக்கு அந்த சைடு அது இருக்குங்க. பாலத்துக்கு ரைட் சைடில், பாலத்துக்கு லெஃப்ட் சைடில் இந்த பார்லர் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் பெருசாக இருக்குது. சூப்பராக சர்வீஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவினாசி சைடு இருக்கீங்கன்னா இந்த பார்லருக்கு விசிட் பண்ணிங்க. இது பெய்டு ஆட் கிடையாது. நானாக எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். F2 ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் போனாலும் அட் அ டைமில் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஃபைனலாக நாங்கள் எங்கே கிளம்பி வந்தோமோ அங்கே ரீச் ஆயிடுச்சு. போலோ லான்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது மங்களம் ரோட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல். இது செகண்ட் டைம் இங்கே விசிட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் மாமனார் வெட்டிங் டேக்கு 60வது கல்யாண நாளுக்கு இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் ஆதிரை குட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே. லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டே. சரி எல்லோரும் ஒன்றா இங்கே கேதர் ஆகி ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் லேட் ஆச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு அட்ரஸ் பார்த்துட்டிங்களா? சூப்பராக இருக்குங்க. இங்கே ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பக்காவாக இருக்கும். ரொம்ப பெரிய இடங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் வைக்கிறது அந்த மாதிரி, இல்லை நம்மளாம் ரிலாக்ஸ்டாக என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னா பெஸ்ட்டு பிளேஸுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்லாம். எல்லாமே சேஃபாக விளையாடுறதுக்கு கீழே புல் தர மேட் எல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ரூமாக இருக்கும். அங்கே உள்ள உட்காந்தும் சாப்பிட்லாம். வெளியே ஓப்பன் டைனிங் இருக்குது. வேணுன்னா டிவி பார்த்துட்டே அங்கே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இதுதான் பாத்வே பார்க்குக்கு போகிறதுக்கு. உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். மேலே மாடியில் கூட உட்காந்து சாப்பிட்லாம். உள்ளே பெரிய ஹாலும் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பெரிய ஹால். அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். வந்தோடனே குட்டீஸ் விளையாடுறதுக்கு தான் போவாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நல்லா பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பொறுமையாக வரலாங்க. அந்த மாதிரி பெஸ்ட்டு பிளேஸு. ஆல்ரெடி வந்ததுனால தம்பிக்கு தெரியுது. கரெக்டாக அங்கேயே போகிறாரு. இங்கே பால்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்லைடிங் போட்டிருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணா. அருணாவுக்கு செம்ம ஹாப்பி. நிக்கிதா குட்டிக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுனால அவளும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம டெய்லி போக முடியாது இந்த மாதிரி இடத்துக்கு. என்றைக்காவது ஒரு நாள் குட்டீஸை கூட்டிகிட்டு போயிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த ஹோட்டலில் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் சூப்பராக இருக்கும். சர்வீஸ் நல்லா இருக்குங்க. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குங்க.
மேலே வந்து டைனிங் இருக்குது, கீழே உள்ளேயும் வந்து ஹால் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நாங்கள் எப்போவும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டான்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி ஓப்பன் டைனிங் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஜம்பிங் அது கூட இருக்குது, அதில் ஏறியும் வந்து விளையாட போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடிங் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நார்மலாக விடுறது, இந்த உள்ள ஹோல் வழியாக வந்து வர்றது, அந்த மாதிரி ஒரே ஒரு வேதாக உள்ளே ஏறிட்டு 4 இதில் எப்படி வேணால் வந்துக்கலாம். போனோடனே ஒரு குட்டி தம்பி எங்கள் கூட செட் ஆகிட்டார். அவர் ஃபைனல் வரைக்கும் எங்கள் கூடயே தான் விளையாடிக்கிட்டே இருந்தார். பாருங்கள், எல்லா பேரண்ட்ஸும் குட்டீஸை விளையாட விட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. கீழே எல்லாமே வந்து விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து அந்த மேட்டு போட்டிருக்காங்க. வாங்க போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு சடைஞ்சே போச்சு. அர்ணவ் குட்டி நான் கொஞ்ச நேரம் விளையாடணுமா அப்படின்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படியும் ஏறி போகலாம், அப்புறம் ஸ்டெப்ஸ்லேயும் ஏறி போகலாம் மேலே ஸ்லைடிங்க்கு. அதுக்கப்புறம் அங்கே நின்று ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அர்ணவுக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. சீசா ஏறி பார்த்தாரு, அது அவருக்கு பிடிக்கல. ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் ஆடிட்டு இறங்கிட்டா. நான் சொன்னல இந்த குட்டி தம்பி இவர் தான். போனோடனே வந்தவர், அவர் கடைசி வரைக்கும் எங்கள் கூடயே தான் விளையாடிட்டு இருந்தார். அவருக்கு செட்டுக்கு ஆள் இல்லை. நிக்கிதா குட்டியும் அர்ணவ் குட்டியும் பேராக இருந்ததுனால அவர் கூட மிங்கிள் ஆகிட்டார். அடுத்தடுத்து தூரி மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து ஊஞ்சலும் பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸ்விங் ஆடுறதுக்கு குழந்தைங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது, அர்ணவ் குட்டியோட ஹைட்டுக்கே எட்டுது. அப்புறம் கீழே இருக்கிற அந்த உட்கார பிளேஸும் வந்து நல்லா அகலமாக இருக்குது. விழுந்தாலும் கீழே அடிப்படாத மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் எந்த கேமில் போய் விளையாடினாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து அவங்க சேஃபாக போட்டிருக்காங்க. ஃபைனலாக டைனிங்க்கு வந்தாச்சு. ஆதிரை குட்டி வர போகிறாங்க. நாங்கள் 4 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆதிரைக்காக. அவள் எப்படா ஃபுட்டு வரும்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பூன் வச்சுருந்தாங்க, எடுத்து தட்டிக்கிட்டே உட்காந்துருந்தா அர்ணவ் குட்டி. விளையாடி டயர்ட் ஆகிட்டாரு. அன்றைக்கி மேட்ச் வேறு, பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக நம்ம பர்த்டே கேர்ள் வந்தாச்சு. ஆதிரை குட்டி வந்துட்டாங்க. வீட்டிலே கேக் கட்டிங் வச்சுருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட்டிங் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, இவங்க தான் ஆதிரை, நிக்கிதா, அர்ணவ், ஆதிரை, எழில்வெளன். நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலிங்க. ஹஸ்பண்டோட அண்ணா, பொண்ணு, பையன். லைட்டிங்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால ஃபோட்டோ கரெக்டாக கிளியராக இல்லை. வந்தோடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்ம மாதிரிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களே அழகழகாக போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வேலைனும் களத்தில் இறங்கிட்டாருங்க. எழில் குட்டி போய் பால் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு ரொம்ப ஹாப்பி, ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்கன்னா. அடுத்தது ஆதிரை கூட சேர்ந்துட்டு இந்த ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஃபைனலாக மெனு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சுங்க. அர்ணவ் ஃபஸ்ட்டு இந்த பேபி சீட்டரில் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் கழட்டி விடுங்கன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. டின்னர் எல்லோரும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஜூஸ் குடித்தாங்க. ஆதிரை குட்டிக்கு வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் மாமனாரும் மாமியாரும் வலிமேல் விழி வைத்து காத்துட்ருந்தாங்க. பேத்தியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது டைம் வந்து 12 o'clockங்க. பர்த்டேவே முடியிற நேரம் ஆயிடுச்சு. வந்து எல்லோரும் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். தூங்கும்போது டைம் 1 o'clock ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கேக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேக் கட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஊர்லேருந்து ஆதிரையோட பெரியம்மா பொண்ணு பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் ஆதிரையோட தாத்தா பாட்டி
பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே ஒரு கேக் கட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக அந்த ஒரு கேக்கை நான் தான் கட் பண்ணுவேன், நீ தான் கட் பண்ணுவேன்ட்டு எல்லோரும் அழமோத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிஸ்டி வேறு ஒரு மைக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சாங் அதில் பாடி க்யூட்டாக ஆதிரை பர்த்டேவை இந்த வருஷம் வெல்கம் பண்ணாங்க. ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி பர்த்டே, ஆதிரைக்கும் வீட்டுக்காருக்கும் ஒரே நாள் பர்த்டேங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. அவங்கள விட மற்றவங்க தான் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கட் பண்ணோடனே அவன் சாப்பிட்டு போயிட்டான், அதனால் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் சித்தப்பாவும் பொண்ணும் ஊட்டி விட்டுட்டாங்க. அப்பாவும் மகளும் கேக் கட்டிங் முடிச்சுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆதிரை குட்டி கொடுத்தாங்க. இது வந்து நாங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஆதிரைக்கு. இது ஆதிரையோட பாட்டி எனக்கு கொடுத்தாங்க ஆதிரை. அடுத்தது இது வந்து ஆதிரையோட பெரியம்மாவோட மாமியார். இது வந்து ஆதிரையோட அக்கா பிரகல்யா. இவங்க எல்லாருமே கோயம்புத்தூர். அப்புறம் எல்லாருக்கும் கூட்டி விட்டதுக்கப்புறம் பிளேட்டில் கட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நம்ம நிக்கிதாக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் அது ஒரு அழுகாச்சி. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் பர்த்டே மறக்கவே முடியாதுங்க. சூப்பராக தொடங்கி சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடிங்கிறத எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபைனலாக போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஆதிரியோட தாத்தா நெசவு நெச்சு கொடுத்தது. இது ஹேண்ட்லூம்னு சொல்லுவாங்கள்லங்க, கைத்தறியிலே வந்து சாரீ நெஸ்ஸு கொடுத்தது ஆதிரைக்கு. சூப்பராக இருந்துச்சு. இது ஒரிஜினல் பட்டு சாரீ. ஃபைனலாக எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ணனும் தம்பியும் பாசம் பரிமாறிக்கிறாங்க பாருங்கள். எழில் குட்டி எவ்வளோன்னு இருக்காரு, அவங்க அண்ணாவை தூக்குறாராம். நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம் பர்த்டே, உண்மையிலேயே மறக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.